254 பேர் இறந்திருக்காங்க இது வரைக்கும். அண்ட் 800 பேருக்கு மேல காயமடைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு லெபனான்ல வந்து சொல்லப்படுது. அண்ட் லெபனானை வந்து பயங்கரமா இஸ்ரேல் தாக்குதல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்பதான் சீஸ்ஃபயர் போட்டு 2 வாரத்துல யாரையும் அடிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் எல்லாம் பண்ணி இந்த ஸ்டேட் ஆஃப் ஹோர்மஸ்லாம் ஓப்பன் பண்ணி விட்டுருந்தாங்க. ஆனா உடனே பாத்தீங்க அப்படின்னா ஒரு 24 ஹவர்ஸ் கூட ஆகல, அதுக்குள்ள இவ்வளவு பெரிய தாக்குதல் பண்ணி அண்ட் இஸ்ரேல் பயங்கரமா தாக்குதல் பண்ணிருக்காங்க. எப்படி பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்க இருக்கிற லெபனானுக்கு எல்லா பில்டிங்ஸுமே தரமாட்டம் பண்ணியிருக்காங்க, அடிச்சு உடைச்சிருக்காங்க. அண்ட் ஜஸ்ட் 10 நிமிஷத்துல பாத்தீங்க அப்படின்னா 100 மிசைல்ஸை வந்து இறக்கி பயங்கரமா காலி பண்ணியிருக்காங்க. அதனால நிறைய மக்கள் வந்து காயமடைஞ்சிருக்காங்க, இறந்துருக்காங்க. ஸோ இந்த நம்பர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பெருசா இருக்கு. அண்ட் ஏன் இதை பண்றாங்க, இவ்வளவு கொடூரமா ஏன் இப்படி யோசிக்கிறாங்க அப்படின்றதா சுத்தமா புரியல. அண்ட் லெபனான் அப்படின்ற ஏன் லெபனானை மட்டும் டார்கெட் பண்ணி தாக்குறாங்க அப்படின்ற டாபிக் ரொம்ப பெரிய டாபிக். அதை வந்து நம்ம இன்ஸ்டாகிராம்ல போட முடியாது, ஷார்ட்ஸ்ல போட முடியாது. ஸோ அதை பத்தின ஃபுல் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா நான் என்னோட யூடியூப் சேனலில் போடுறேன், அதில் பார்த்துக்கோங்க. அண்ட் இது மூலியமா என்ன நடக்குது, இது மூலியமா என்ன விளைவு ஆக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஈரான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் இதே மாதிரி தாக்குதல் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்து ஸ்டேட் ஆஃப் ஹோர்மஸை மூடிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். என் டிக்ஸ் நேரம் மூடிருப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன். காலையில் படிக்கும்போது மூடிடுவோன்ற மாதிரி போட்டிருந்தாங்க, இப்போ மூடிட்டாங்க தான் நினைக்கிறேன். ஸோ இந்த நேரத்தில் வீடியோ எடுத்துருக்க நேரத்தில். அண்டு இதுக்கு ட்ரம்ப் என்ன பதில் சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து ஈரானை தான் தாக்க மாட்டோம்னு சொல்லியிருந்தோம், ஆனால் வந்து லெபனானை கிடையாது. ஸோ லெபனானுக்கு இந்த சீஸ்ஃபயருக்கு சம்மந்தமே இல்லை, அந்த மாதிரி அவர் உருட்டு விட்டுட்டு இருக்காரு. ஸோ இந்த போர் வந்து பயங்கரமா பெருசாயிட்டு இருக்கு. ஸோ எண்ட் ஆஃப் த டே இது வந்து தலைவர்கள் எடுக்கிற டிசிஷன்னால பொதுமக்கள் பயங்கரமா பாதிக்கப்படுறாங்க, அங்க இருக்கிற மக்கள் வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆகிறாங்க அப்படின்றதான் இதுல வந்து அஃபெக்ட் பயங்கரமா நம்மளை காயப்படுத்துது. ஸோ மக்களை இந்த போர்ன்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் அதை தாண்டி மக்கள் யோசிக்கும். மக்கள் பயங்கரமா யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த தலைவர்கள் தான் என்ன கேனத்தனமா வந்து யோசிச்சுட்டு ஈகோ பிடிச்ச மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. முக்கியமா இஸ்ரேல் ஏன் இவ்வளோ ஒரு கேவலமான விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற சுத்தமா தெரியல. ஸோ இந்த போரை பத்தின முக்கியமான நிறைய விஷயங்கள் பாத்தீங்க அப்படின்னா நம்ம யூடியூப் சேனல்ல ஃபுல்லா ஒரு பெரிய வீடியோவை போடுறோம், அதில் பாத்துக்கோங்க. அண்ட் இந்த போர் முடிகிற மாதிரி தெரியல மக்களுக்கு, பெருசாயிட்டு இருக்கு. ஸோ எல்லாரும் ப்ரே பண்ணிக்கோங்க, அதை யூஸ் செஞ்சு சீக்கிரம் முடிஞ்சணும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இந்த மாதிரி நிறைய பேஜ்க்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.